ஜெஃப்னாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் போர்க்குற்றங்கள் தொடர்பில் கேள்வி எழுப்பியுள்ள இந்தியா. சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் தகவல் தொடர்பில் இராஜாங்க அமைச்சர் எச்சரிக்கை. விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் குறித்து ஜேவிபி போட்டுடைக்கும் விடயம். மின்கட்டண திருத்தம் தொடர்பில் மௌனமாக இருக்கும் மின்சார சபை. இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட உள்ள எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் வலையமைப்பு. இலங்கையை போர்க்குற்றத்திற்காக தண்டிக்க வேண்டும் என்று இந்திய மத்திய அரசிடம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் இன்று போர்க்குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் கடந்த 15 ஆண்டுகளாக சுதந்திரமாக நடந்து வருகின்றனர் என்றும் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சுமத்தியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான இனப்படுகொலை தொடர்பில் சர்வதேச நீதிமன்றங்களில் விசாரணைகள் வேண்டுமென்று கோரப்படுகின்றது. இதுபோன்று இலங்கை விடயத்திலும் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று அவர் வலியுறுத்தியுள்ளார். மனித உரிமைகளை போதிக்கும் இந்தியா, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் இலங்கையின் இனப்படுகொலை குறித்து மௌனமாக உள்ளன. இலங்கையில் 15 ஆண்டுகளின் முன்னர் 1.5 லட்சம் மக்கள் கொல்லப்பட்டனர். எனினும் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் 15 ஆண்டுகளாக குற்றவாளிகள் சுதந்திரமாக நடந்து வருகின்றனர். இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் துன்புறுத்தல்கள் இன்னும் தொடர்வதாக ஐக்கிய நாடுகள் ஆணைக்குழுவும் தெரிவித்துள்ளது. தமிழர்களுக்கு எதிரான குற்றங்கள் போர்க்குற்றங்களாகும். எனவே இந்த குற்றங்களுக்கு எதிராக இந்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இலங்கை இந்த செயற்பாட்டில் தோல்வியுற்றால் ராஜதந்திர உறவுகளை முறித்துக் கொள்வதாக இலங்கையை இந்தியா எச்சரிக்க வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சில சமூக ஊடகங்கள் திட்டமிட்ட அடிப்படையில் சேறு பூசல்களில் ஈடுபட்டு வருவதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை நேற்றைய தினம் இலங்கையில் முதல் முறையாக ஹோல்ப் அகாடமி ஒன்றை ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். சில சமூக ஊடகங்களை பயன்படுத்தி கிரிக்கெட் விளையாட்டின் மீது ஆபத்தான சேறு பூசல்கள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு சேறு பூசல்களில் ஈடுபடும் சமூக ஊடகங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். LPL போட்டித் தொடரில் தம்புள்ள கழகம் தொடர்பான சமீபத்தில் தன் மீதும் மற்றும் சனத் ஜெயசூர்யா மீதும் குற்றம் சுமத்தப்படுவதாக அவர் கூறியுள்ளார். விளையாட்டு குற்றச்செயல்களை தடுக்கும் சட்டத்தை தாமே அறிமுகம் செய்ததாகவும் உலகில் எங்குமில்லா வலுவான சட்டம் இலங்கையில் காணப்படுவதாகவும் ஹரின் பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். மேலும் புதிய இணைய சட்டத்தினூடாக சேறு பூசுவோரின் சமூக ஊடக கணக்குகள் தடை செய்யப்படும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனால் தற்கொலை குண்டுதாரிகள் உருவாகுவதற்கு 2 பிரதான காரணங்கள் காணப்பட்டதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தெற்கில் தமது மக்கள் அழிக்கப்படுவது மற்றும் வடக்கில் நூலகத்தை எரித்தமை ஆகியவற்றை முன்னிறுத்தி குறித்த நடவடிக்கையை தலைவர் பிரபாகரன் முன்னெடுத்திருந்ததாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். வவுனியாவிலுள்ள இரட்டை பெரியகுளம் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்ற கட்சியில் மகளிர் மாநாட்டில் கலந்துரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் கூறுகையில், ஆட்சியாளர்கள் மக்கள் மத்தியில் பாரிய இனவாதத்தை தூண்டி மாபெரும் யுத்தத்தை உருவாக்கினார்கள். அது தானாக உருவான யுத்தமல்ல, வடக்கு தெற்கிலுள்ள அரசியல்வாதிகள் பதவிக்காக மேற்கொண்ட யுக்தியினால் உருவான யுத்தம். தலைவர் பிரபாகரனால் தற்கொலை குண்டுதாரிகள் உருவாகுவதற்கு 2 பிரதான காரணங்கள் உள்ளன. தெற்கிலுள்ள அரசாங்கம் தமது நூலகத்தை தீயிட்டு எரிப்பதனை நினைத்து தமிழ் மக்கள் வேதனைப்பட்டார்கள். இதனைத் தொடர்ந்து 1983ஆம் ஆண்டு முக்கியமான சம்பவம் ஒன்றும் நிகழ்ந்தது. மக்கள் விடுதலை முன்னணியுடன் மக்கள் ஒன்றிணைந்து செயற்படுவதைக் கண்டு JR ஜெயவர்தன பயந்து எமது கட்சியின் பயணத்தை ஒழிக்க முடிவு செய்தார். மக்கள் விடுதலை முன்னணியின் வளர்ச்சியே JR ஜெயவர்தனவின் அரசியலுக்கு தடையாக இருந்தது. அதனால் அவரும் கட்சியை தடை செய்ய முயற்சித்தார்.
இதனால் ஜே.ஆர். ஜெயவர்தனவும் ரணில் விக்ரமசிங்கவும் இணைந்து முதலாம் மற்றும் இரண்டாம் குறுக்கு தெருவுக்கு தீ வைத்தார்கள். ஒரு கருப்பு ஜூலையை உருவாக்கினார்கள். அனுராதபுரம் சிற்றம்பலம் மண்டபத்தை தீயிட்டு கொளுத்தினார்கள். முழு நாடும் தீப்பற்றி எரிந்தது. இதனையே ஜே.ஆர். ஜெயவர்தனவின் அடியாட்கள் செய்தார்கள். ஆனால் 1983ஆம் ஆண்டின் கலவரத்திற்கு மக்கள் விடுதலை முன்னணியினரே காரணம் என கட்சியை தடை செய்தார்கள். இதனால் தெற்கில் தமிழ் மக்களின் சொத்துக்கள் அளிக்கப்படுவதையும் உயிர்காவு கொடுக்கப்படுதலையும் தெற்கிலிருந்து தமிழ் மக்கள் விரட்டியடிக்கப்படுவதையும் நினைத்து பிரபாகரனுக்கு வடக்கில் புதிய அரசாங்கம் ஒன்று உருவாக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. இதனால் தெற்கில் தமது மக்கள் அழிக்கப்படுவதையும் வடக்கில் நூலகத்தை எரித்தமையும் கூறி வடக்கு இளைஞர்களை யுத்தத்திற்காக அழைத்தார். ஆயுதமேந்திய மாபெரும் இயக்கத்தை பிரபாகரன் உருவாக்கினார். இதில் சாதாரண தாய் தந்தைகளின் பிள்ளைகளின் உயிர்களே பறிபோயின. இந்த நாட்டில் உள்ள சிங்கள கிராமங்கள் அச்சத்துடன் காணப்பட்டன. அவர்களின் பிள்ளைகள் இராணுவத்தில் இணைந்தனர். மேலும் வவுனியாவை சற்று தள்ளி வாழும் தமிழ் மக்கள் பயத்துடனே வாழ்ந்தார்கள். அவர்களின் பிள்ளைகளும் விடுதலை புலிகளுடன் இணைந்தார்கள். மேலுள்ள ஆட்சியாளர்கள் யுத்தம் செய்தார்கள். எமது கிராமங்கள் பாதுகாப்பற்று காணப்பட்டது. மேலுள்ள ஆட்சியாளர்கள் யுத்தத்தை துவங்கினார்கள். எமது பிள்ளைகள் யுத்தத்திற்கு சென்றார்கள். இவ்வாறான சூழ்நிலையில் எமது நாடு முன்னேற வேண்டுமாயின் பிரதான சில விடயங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இதற்கமைய தற்போது நமக்கு வன்முறையற்ற ஒரு நாடு தேவை. பிரிவினைவாதம் இல்லாத மீண்டும் யுத்தம் ஏற்படாத காலத்தின் தேவை. சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒற்றுமையுடன் வாழக்கூடிய ஒரு நாட்டை நாம் உருவாக்க வேண்டும். எமது பரம்பரை யுத்தம் செய்து கொண்ட பரம்பரை. ஆனால் எமது பிள்ளைகளுக்கு யுத்தம் செய்து கொள்ள இடமளிக்க கூடாது என தெரிவித்துள்ளார். மின்கட்டண திருத்தம் தொடர்பிலான முன்மொழிவை எதிர்வரும் மே மாதம் 1ஆம் திகதியாகும் போது இலங்கை மின்சார சபை மூலம் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு சமர்ப்பிக்க வேண்டிய நிலையில் இதுவரை அது தொடர்பிலான முன்மொழிவுகள் எதுவும் சமர்ப்பிக்கப்படவில்லை என ஆணைக்குழுவின் உறுப்பினர் ஒருவர் சிங்கள ஊடகம் ஒன்றிற்கு கருத்து தெரிவித்தார். குறித்த மின்கட்டண திருத்தம் தொடர்பில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு முன்மொழியுமாறு 3 சந்தர்ப்பங்களில் மின்சார சபை அறிவுறுத்தப்பட்டிருந்தாலும் அதற்கு எந்தவிதமான பதிலும் கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு மற்றும் 2024ஆம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கை மின்சார சபை அதிக லாபங்களை ஈட்டியிருந்தது. குறித்த லாபத்தை மின்பாவனையாளர்களுக்கு வழங்க விருப்பமின்மையால் இவ்வாறு மின்கட்டண திருத்த முன்மொழிவை வழங்க தாமதப்படுத்தி வருவதாக ஒரு சாதாரண சந்தேகம் எழுந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். எவ்வாறாயினும் குறித்த மின்கட்டண திருத்தம் தொடர்பிலான கலந்துரையாடல் இறுதிக்கட்டத்தை நெருங்கியுள்ளதாகவும் தற்போது இருக்கும் கட்டணத்தை தொடர்ந்து தக்கவைக்க அல்லது சிறிய தொகையை அதிகரிக்க திட்டமிட்டு வருவதாக இலங்கை மின்சார சபையின் பெயர் குறிப்பிட விரும்பாத சில உயர் அதிகாரியொருவர் சிங்கள ஊடகம் ஒன்றிற்கு கருத்து வெளியிட்டுள்ளார். எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் வலையமைப்பை இலங்கையுடன் ஒருங்கிணைப்பதற்கான ஆரம்பகட்ட பணிகள் நிறைவடைந்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தனது அண்மைய இந்தோனேசியா விஜயத்தின் போதே இலங்கையுடன் உலகளாவிய ஸ்டார்லிங்க் வலையமைப்பை ஒருங்கிணைத்தல் தொடர்பாக எலான் மஸ்குடன் தாம் கலந்துரையாடியதாக ஜனாதிபதி தமது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக கொழும்பிற்கு வெளியே உள்ள இணைய இணைப்பு பிரச்சினைகளை நிவர்த்தி செய்வதே ஸ்டார்லிங்கை இலங்கைக்கு கொண்டு வருவதன் நோக்கம் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இது தொடர்பான பூர்வாங்க வேலைகள் முடிவடைந்த நிலையில் ஸ்டார்லிங்க் வலையமைப்பு தொடர்பில் இலங்கை தொலைத்தொடர்புகள் ஆணைக்குழு மதிப்பிடுகிறது என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன.